என்னதான் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல இருந்தே பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்ன்ட்டு பஞ்சாப் வேற வேற பேர்ல இருந்தாலும் கடைசி 2 சீசனா அவங்க ஆயிருக்க மாதிரி ஒரு ரைஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே யாருமே ஆனதில்லைன்னு சொல்லணும். இதுக்கான சீக்ரெட் என்ன? இந்த அளவுக்கு டவுன்ஃபால்ல இருந்த ஒரு டீம் இப்போ ஒரு வின்னிங் கண்டெண்டர், அதுவும் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ற அளவுக்கு டாப் கண்டெண்டரா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பிரேக் அவுட் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா இல்லாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு இன்கன்சிஸ்டன்சி தான். 2018ல இருந்து மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் 17 கேப்டன்ஸை மாற்றிருக்காங்க. அவங்க டீமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சிந்தா மட்டும்தான். அந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீமாக தான் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் 2 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆனது 2025ல. 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பண்ண 2 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரப்சிம்ரன் சிங், இன்னொன்று ஷஷாங்க் சிங். 2 பேருமே டொமஸ்டிக் பிளேஸ். வேற எந்த பிளேயருமே ரீடைன் பண்ணாமல் வெறும் 2 பிளேயர்ஸ் அவங்க மேலே 9.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற ஃபுல் பர்ஸோட 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆனாங்க. ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெட் கோச்சாகவும் ரிக்கி பாண்டிங்கை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பாண்டிங் டீமுக்குள்ள வந்ததும் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஓனர்ஸோ யாருமே கிரிக்கெட்டை சார்ந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. என்னோட தலைமையில் மொத்தமாக டீம் இருந்துச்சு அப்படின்னா நான் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், இந்த ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேற முகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சாபோட மேனேஜ்மெண்ட்ஸோ ஓனரோ யாருமே அவங்களோட கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்குள்ளே இன்வால்வே ஆகலை. அண்ட் அது ரிக்கி பாண்டிங்க்கு ஒரு பெரிய பூஸ்டாகவும் இருந்தது. பாண்டிங் ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள வந்ததும் அவர் ஃபோக்கஸ் பண்ண ஒரே பிளேயர் சர்பாஞ்ச் சாப், நம்மளோட கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரை கிட்டத்தட்ட 27 கோடி கொடுத்து ரிக்கி பாண்டிங் வாங்கினார்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் மறக்காதீங்க, 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி 2024 கேகேஆருக்கு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்ததும் இதே கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தான். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரிக்கி பாண்டிங்கோட கேப்டன்சி ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பாண்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே நமக்கு தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸ் 2019ல் ஒரு பெரிய ரைஸ் ஆனால் அதுக்கும் முக்கியமான ரீசனாக பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட காம்போ தான் இருந்தது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. வெறும் 2 இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு ஆக்ஷனுக்குள்ள வந்த பிபிகேஸ் ஆஸ் வெல் அஸ் ரிக்கி பாண்டிங்க்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஐபிஎல் அப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் கோர் பிளேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டீம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கோச்சாக ரிக்கி பாண்டிங் இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 crores, யுஸ்வேந்திர சஹல் 18 crores, அர்ஷதீப் சிங் 18 crores அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃபுல் அமௌண்ட்டு இந்தியன் கோர் பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸை தான் கடைசி 2 சீசனில் இவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸ்டார்டம் கல்ச்சர் இல்லாமல் ஒரு டீமாக சேர்ந்து எல்லா பிளேயர்ஸும் விளையாடினா தான் கப்பை ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்ச ரிக்கி பாண்டிங் ஒரு யங் ஆஸ் வெல் அஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கோரா டீமை பில்ட் பண்ணாரு. ரிக்கி பாண்டிங் அவரோட டீம்ல முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் தான். இந்தியன் கோர் தான் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்ச ரிக்கி பாண்டிங் பஞ்சாபை சேர்ந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸான 5 பேரை இப்போ இருக்கிற கரண்ட் ஐபிஎல் ஸ்குவாட்ல வச்சிருக்காரு. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நீங்க வளர்ந்து விளையாடின ஒரு ஸ்டேட்டுக்காக ஐபிஎல் பிரான்ச்சைஸை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு பெருமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேயர்ஸ் லைக் பிரப்சிம்ரன் சிங், அர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார், நேஹல் வதேரா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க பஞ்சாப்லயே பிறந்து பஞ்சாப்லயே வளர்ந்து இப்போ அதே பஞ்சாப் டீமுக்காக ஐபிஎல்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த மாதிரி யங் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டா ஸ்கவுட் பண்ணி பஞ்சாப் கிங்ஸோட டீம்ல ரிக்கி பாண்டிங் எடுத்துட்டு வந்தாரு. அப்படியே ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் அப்படின்னு வரும்போது ரிக்கி பாண்டிங் டாக்டிக்கலா இந்தியன் பேட்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைன்னு தெரிஞ்ச அவரு ஓவர்சீஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே தான் அவரோட கோர் ஃபாரினர்ஸ் பிளேயர்ஸை இன்வெஸ்ட் பண்ணாரு. பிளேயர்ஸ் லைக் ஒரு மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் தானிஸ், அஸ்மத்துல்லா உமர்ஸா, இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ்லையும், ஃபாஸ்ட் பவுலரில் ஒரு சேவியர் பாட்லெட், பென் வாஷியஸ், லாக்கி ஃபர்கூசன் மாதிரியான பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே சூப்பராக வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்பவே கிளீனாக தெரியும் பேட்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக பேட்டர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸை பிக் பண்ணால் போதும், பேட்டிங் ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அதே மாதிரி ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணாரு.
அதுவும் ஃபாரின் ஸ்லாட்ஸ் அப்படின்னு வரும்போது ரிக்கி பாண்டிங் ஆசிஸ் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பயஸ் இருந்தாலும் அவருக்கு தேவையான பிளேயர்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கினான்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன சீசன் ஆஃப் ஐபிஎல்ல ஜாஷ் இங்கிலீஷ், அதே மாதிரி இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கூப்பர் கானலி, இந்த ரெண்டு பேருமே கரெக்டான சேஞ்சஸ் ஒன் டவுனில் பேட்டிங் வர வச்சாரு. அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸை சூப்பராக வாங்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ரிக்கி பாண்டிங். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்னென்னலாம் ரிக்கி பாண்டிங் பண்ணி இந்த டீமை ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.